காலேஜ் கிளம்பலான்ற ஒரு முடிவில் இருக்கேன். எனக்கு போயிட்டு கண்டிப்பாக நான் ஹால் டிக்கெட் வாங்கணும். இன்னும் 1-2 நாளில் வந்து கண்டிப்பாக வந்து புயல் வரும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு புயல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா நம்மளும் நனைஞ்சிருவோம், ஹால் டிக்கெட் நனைஞ்சிரும் சொல்லிட்டு நினச்சிட்டு போனால் மொத்தமாக ஃப்ளாப். இன்னைக்கு வந்ததே வேஸ்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு தரலாமா, நான் உனக்கு நாளைக்கு தரமா அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அடுத்த நிமிஷமே என்ன செகண்ட் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் பஸ் ஏறி வந்துட்டு, ஆஃப்டர்நூன் பஸ் வந்து வண்டலூர் வரைக்கும் தான் விடுவாங்க. ஸோ வண்டலூரில் இறங்கிட்டு அங்கேருந்து அவுட் பஸ் பிடிச்சி நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே எங்கள் அம்மா பால் கொழுக்கட்டை செஞ்சு வச்சாங்க. அதை பார்த்தோன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. வந்து இந்த நாள் வீணாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நேற்று வெட்டின கேக் வந்து பேலன்ஸ் இருந்தது. சரி, அது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோன்னா வந்து சாக்லேட் குழி பணியாரம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 எக் வச்சு ஊற்றிட்டு 2 பனானா வந்து பிச்சு போட்டுக்கிட்டேன். அப்புறம் பைண்ட் பண்ணதுக்காக கொஞ்சோண்டு ஓட்ஸும் ஃப்ளேவருக்காக கொக்கோ பவுடரும் போட்டுக்கிட்டேன். எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொக்கோ பவுடர் போட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து குழி பணியாரம் ஊற்றுற இது பேனில் வந்து எண்ணெய் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு குழியாக வந்து ஃபில் பண்ணணும். அதுதான் இப்போ நம்மளோட முக்கியமான வேலை. ஒன்றும் இல்லை, நம்ம ஃபில் பண்ணும்போது ஊற்றின ஆயில் வந்து மேலே வரும். இது வந்து அதிகமான ஆயில் ஊற்றி அப்படியே ஊற்றி மொழிகள்லாம் நம்ம சாப்பிடல. அது ஊற்றா மேலே வந்து ஆயில் வந்துடும். அதனால தான். அதுக்கப்புறமேட்டு அந்த சைட் குக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணணும். 1 மினிட் தான் ஆகும். எப்பவுமே குழி பணியாரத்துக்கு ஓவராக வந்து டைம் எடுக்காது. பார்க்க வந்து ப்ரௌன் கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஒன்றும் நம்ம வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் பனானா ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் வந்து இந்த ப்ரௌன் கலரில் மாற்றிருக்கு. மற்றபடி வந்து கருக வைக்கல. கேரமலைஸ் ஆன கலர் அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஊற்றி முடிச்சாச்சு. செகண்ட் பேட்ச் வந்து இப்போ திருப்பி ஊற்றிருக்கேன். அது குக் ஆகிட்டக்கப்புறம் கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வந்து காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். இன்னைக்கு காலேஜ் இருக்குது. காலேஜில் ஒரு முக்கியமான வேலை ஹால் டிக்கெட் வாங்கணும். ஹால் டிக்கெட் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியது தான். முடியும்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி கடகடன்னு வந்து என் வேலையை வந்து முடிச்சாச்சு. அடுத்த செகண்டே வந்து தாவடா கைப்பில்ல பஸ்ஸில் அப்படி சொல்லிட்டு கடகடன்னு சொல்லிட்டு பஸ் பிடிச்சிருந்தோம். மொத்தம் என் வீட்டுக்கு வரதுக்கு வந்து 3 பஸ் பிடிக்கணும் அவுட் பஸ்ஸில் வந்தால். ஸோ 3 பஸ் பிடிச்சி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தா மழை ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது நாளைக்கு வந்து புயல் உருவாக போதாமே, அதனால் முன்னாடியே வந்து இன்னைக்கு பயங்கரமாக வந்து மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா எங்கள் அம்மா சூப்பராக பிரியாணியும் ஒரு பவுச் டேக்கும் செஞ்சு வச்சுருந்தாங்க. போயிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அம்மா சொன்னாங்க, டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து லிவர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, லிவர் வந்து நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா, ஓடி போயிட்டு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து வீட்டில் இருந்தது. சின்ன வெங்காயம் கட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனால் ஒரு வாட்டியும் நான் வந்து கஷ்டப்பட்டு அதை கட் பண்ணி நான் அதை குக் பண்ணணும். ஸோ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டா சால்ட், பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச லிவர் வந்து ஆட் பண்ணி நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணால் சூப்பரான ட்ரை ஃப்ரை லிவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டின்னருக்கு சாப்பிட்டு டின்னரை வந்து ஃபினிஷ் ஆஃப் பண்ணி மார்னிங் எழுந்தோடனே ரொம்ப இருட்டாக இருந்தது. நான் வேறு என்னடா இன்னைக்கு 4 மணிக்கெலாம் எழுந்துட்டோம் போல் அப்படின்னு நினச்சி பார்த்தா டைமு 8 மணி. 8 மணிக்கு கூட வந்து அவ்வளோ இருட்டாக இருந்தது. வெளில போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது அந்த அளவுக்கு மழை நேர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. இப்போ வரைக்கும் மழை பயங்கரமாக பெஞ்சிட்டே இருக்குது. புயல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டாண்ட மழை வந்து நிற்கலை. ஸோ எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வீட்டிலேயே இருங்க, பத்திரமா இருங்க, தண்ணியில் விளையாடாதீங்க. அப்புறமேல்ட்ட சளி பிடிச்சிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்காதீங்க. ஐ ஹோப் எல்லாமே சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு எல்லாமே சேஃபாக வீட்டில் இருங்க. அட்லீஸ்ட் இந்த புயல் முடிக்கிற வரைக்குமாச்சும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நேற்றுலேருந்து கரண்ட் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து சார்ஜ் போட்டு வச்சுட்டு இன்னைக்கு மார்னிங் வந்து ஆரஞ்சு ஜூஸும் அதுக்கப்புறமேட்டு எக் ஒயிட்ஸ் அதுக்கப்புறமேட்டு ஒரு 4-5 குழிப்பணியாரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எது முக்கியமோ இல்லையோ ஸ்கின் கேர் வந்து ரொம்ப முக்கியம். கடைக்கடன் ஸ்கின் கேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட்டு கிளென்சர், அதுக்கப்புறமேட்டா வந்து மாய்ஸ்சரைசர், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறமேட்டா வந்து சன்ஸ்க்ரீன். மலையாளியோட சன்ஸ்க்ரீன் சொல்லிட்டு பார்க்காதீங்க. 4லேருந்து வர யூவி ரேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து சன்ஸ்க்ரீன் போடணும். அதுக்கப்புறமேட்டா ஹேர் கொஞ்சம் சீரம், லாஸ்ட் லிப்ஸுக்கு வந்து லிப். எல்லாத்தையும் முடிச்சு நான் போயிட்டு ஃபோன் பார்க்கணும் போது ஃபோனில் சார்ஜ் இல்லை. கடைசியில் போய் நீ இப்படி தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே இதே ப்ராப்ளம் தான் வந்து ஃபேஸ் பண்ணுங்க. எனக்கு தெரியும். கரண்ட் இருக்காது, தண்ணி இருக்காது, நெட் இருக்காது, சார்ஜ் இருக்காது, இவ்வளோ கஷ்டப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்க முடியலையே. என்ன நிலைமைக்கு வந்து நிற்கிறேன் நான். அதனால பரவாயில்ல. பி பாசிட்டிவ், ஸ்டே ஸ்ட்ராங். இதுக்கு மேலே பேசிட்டா நான் படம் பக்கத்து கூட ஃபோனில் சார்ஜ் இருக்காது. ஸோ நான் போய் படம் பார்க்க போகிறேன். நீங்களும் போய் படம் பாருங்கள், சேஃபாக இருங்க. உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய்.